அந்த களிசாடை வந்துட்டு போனதுனால அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி தெளிக்கிறோம். அவ விபச்சாரம் நடத்தவள கூட்டிட்டு வந்து ஒரு மகளிர் அணி தலைவின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கான். அவ விபச்சாரம் நடத்தவள பாஜகவின் மோசமான மனநிலை இப்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஒரு பெண் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இப்படியா? அவரின் காலடி பட்டதால் தீட்டாகிவிட்டதா? எங்கு சென்றது மனிதநேயம்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமை இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இன்னும் சாதி, மத, பாலின அடிப்படையிலான பாகுபாடுகள் தொடர்வது இந்த பாரதத்தின் பிரதமர் மோடியின் தோல்விகளே. இதை பற்றி கூட அறிவில்லாத RSS கூட்டமும் பார்ப்பரிய சிந்தனையை பரப்பும் கூட்டமும் தான் பாஜகவில் உள்ளது. ஒரு பெண்ணின் காலடி இந்த மண்ணை தீட்டாக்காது. ஆனால் அவளை ஒரு பெண்ணாகவும் ஒரு மகிழா அமைப்பின் தலைவியாகவும் மதிக்காத முட்டாள் பெண்களின் மனநிலைதான் இந்த சமூகத்தையே தீட்டாக்குகிறது. இது வெறும் அரசியல் அல்ல, ஒரு தனி மனித பெண்ணின் சுயமரியாதை பற்றிய கேள்வி. ஒரு பெண்ணை இழிவாக பார்க்கும் எண்ணம் கொண்ட ஆண்களும் பெண்களுமே இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு கேடு. சமத்துவம் நிறைந்த புதுவையில் பாஜகவின் செயல்களே பேதமையை விதைக்கிறது. இன்று மகிழா காங்கிரஸ் தலைவி AR நிஷா ஒரு சிறுபான்மையினர் என்கிற ஒரே காரணத்தால் அவர்களுக்கு நடந்த அநீதி நாளை தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடியின பெண்களுக்கும் நடக்கலாம். சிந்திப்பீர். இனி வேண்டாம் NR BJP.